ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டு அஷ்மின் பாரதி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க மலையனூர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். தை மாசம்னாலே குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கணும் இல்லையா? அதுக்காக எப்பவுமே வருஷாந்திரம் வந்து கிளம்பிடுவோம். அந்த விலாக் தான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எங்களுக்கு மலையனூருக்கு தான் நம்ம போயிருக்கோமா? அப்படின்ற மாரி ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லலாம். அந்த மாரி தான் இருந்தது. இந்த டைம் எங்களுக்கு போனது. இத்தன வருஷம் நான் போயிருக்கேன். ஆனா, இத்தன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அவ்ளோ ஒரு சர்ப்ரைஸா இருந்த மாரி தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பவுமே நான் வந்து ஒரு 5:30 மணிக்கு, 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கிருத்திகை வந்ததா, தை கிருத்திகை வந்ததா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு அந்த பஸ் போய் பிடிக்கிறதுக்கு டைம் ஆயிப்போச்சு. அதனால எப்பவும் போற பஸ்ஸ விட்டு வேற ஒரு பஸ் தான் போயிருந்தோம். அங்க கோவிலுக்கு போறதுக்கே ஒரு 9 மணி ஆயிடுச்சு. இப்ப போன வருஷமும், இந்த வருஷம் மட்டும் தான் நைட்ல மாறி தங்குறது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க காலையில போயிட்டு காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பி, கோவிலுக்கு ஒரு 11 மணி போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு, நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடும். அந்த மாரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். இந்த மாரி கோவில்ல தங்கிட்டு அந்த மாரி செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து 2 வருஷமா இந்த மாரி நைட்டு போய் தங்கிட்டு காலையில பொங்கல் வச்சுட்டு வர்றது. போன டைம் வந்தப்ப நைட்டு தங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைனா அந்த கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? வழி போறது. அந்த இடத்துல தான் தங்கியிருப்போம். நாங்க அந்த இடத்துல தங்கறதுக்கு எப்படி கூட்டம் எவனா போய் படுக்கிறதுக்கு இடம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமா போனோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கலாம் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுட்டாங்க. படுக்கிறது எங்கன்னு தெரியாம நாங்க கொஞ்ச நேரம் வந்து அலைஞ்சுட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து படுக்கிறதுக்கு வந்து வச்சிருந்தாங்க. அது எல்லாம் வந்து படுத்துட்டாங்க. இன்னும் ஒரு இடத்துல வந்து இடம் புடிச்சதுக்கும், "இல்ல இங்க வந்து வேலை செய்ய போறாங்க. நீங்க போங்க போங்கன்னு" சொல்லிட்டாங்க. எங்களுக்கா எங்க படுக்கிறதுன்னு தெரியல. போன டைம் வந்து நல்லா சூப்பரா வந்து படுக்கிறதுக்கு இடம் கிடைச்சது. நல்லாவே இருந்தது. இந்த டைம் வந்து எங்க படுக்கிறதுன்னே தெரியல அப்படின்ற மாரி கொஞ்சம் நேரம் அலைஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஷெட் மாரி போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல படுக்கிறதுக்கு. அந்த இடத்துல பயங்கர ஸ்மெல். அங்க கிட்ட போனாலே ஸ்மெல் வர மாரி இருந்ததுன்ற அங்க நாங்க படுக்கல. அதனால வேற ஒரு இடத்துல பார்த்தோம். சரி இங்கேயும் வந்து செட் ஆகல அப்படின்றதுக்காக, சரி கோவில்ல ரூம் இருக்கு இல்லையா? அங்க போய் சரி பார்க்கலாம். இருக்கா என்னான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவங்க போயிருந்தாங்க. கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டே கூட்டம் இல்லாம இருக்கும். ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தோம். கரெக்ட்டா நாங்க போகவும் வந்து கோவில் வந்து சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ எங்களோட நேரம் வந்து இந்த டைம் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லன்னு நினைக்கிறேன். அதனால ரூமுமே வந்து கிடைச்சது. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து வாங்குறோம். கோவிலோட ரூம் வந்து எங்க கேட்குன்னா, கோவில் இருக்கு இல்லையா? அங்கேயே வந்து இந்த ரூம்ல வந்து சாவிலாம் வந்து குடுக்குறாங்க. ரூம் வேணுனா அங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ரூமுக்கு வந்து எவ்வளோனா, கொஞ்சம் அடுத்தாப்புல போறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வந்து நான் சொல்றேன். ஒரு ரூமுக்கு வந்து ரூ. 500 தான். ஆனா அட்வான்ஸ் வந்து ரூ. 1000. அந்த மாரி நாங்க வந்து இவரு வந்து போறப்ப பார்த்தீங்கன்னா, 2 ஃபேமிலி வந்து சொன்னதால பார்த்தீங்கன்னா, 2 ரூம் வந்து குடுத்துட்டாங்க. எங்களுக்கு மொத்தமா வந்து 1 ரூம் வந்து குடுத்ததுனால போதும் போல இருக்கு. இதனால 2 ரூம் வந்து வாங்கியாச்சு. ஆனா அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் போனா தரமாட்டாங்க போல இருக்கு. அதனாலேயே சரி கூட்டம் கம்மியா இருந்தா எங்க தராம போயிட போறாங்க அப்படின்றதுக்காகவே 2 ஃபேமிலி வந்து சொல்லியாச்சு. பார்க்க போனா நாங்க 5 பேர் தான். பசங்க வந்து ஒரு 4 பேர் தான். சரி இருந்தாலும் வாங்கியாச்சு என்ன பண்றதுன்ட்டு இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தோம். ஒரு ஆளுக்கு ரூ. 500க்கு பரவால்ல. பெருசா தான் இருந்தது. கட்டில் ஒண்ணு இருந்தது. பாத்ரூம் எது குளிக்கிறதுக்கு இந்த மாரிலாம் கரெக்ட்டா இருக்கும். அங்க நாங்க தங்கியிருந்தோன்னா, அங்க போய் குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30 பாத்ரூம் போறதுக்கு ஒரு ரூ. 10 இந்த மாரி தான் போன டைம் வந்து போயிட்டு, போயிட்டு வந்துட்டுருந்தோம். ஃப்ரீல வந்து போகவே முடியல. அதனால சரி இது ஓகே தான் அப்படின்ற மாரி தான் இருந்தது. அப்புறமா சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்து சரி சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக சாப்பிட்டாச்சு. நான் ஓரவத்தியுமே வந்து சப்பாத்தி தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நானுமே சப்பாத்தி தான் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். எங்க நாத்தனார் வந்திருந்தாங்க. போன வாட்டி எங்க பெரிய ஓரவத்திலாம் வந்திருந்தாங்க. நாங்க வந்து சண்டே போறது தான் பிளானு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டே வந்து கிளம்புற மாரி இருந்ததால, திடீர் பிளான்ன்றதால அவங்கள வந்து கூப்பிட முடியல. இந்த கோவிலோட ரூம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊஞ்சல்லாம் ஆடும் இல்லையா? அங்கேயே லைன் கீழயே அங்கேயே வந்து ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அங்காளம்மன் கோயிலோட ஆர்ச் இருக்கு இல்லையா? அதுக்கு நேராவும் பார்த்தீங்கன்னா, நெறைய ரூம்ஸ் இருக்கு இல்லையா? அங்க தான் வந்து எடுத்திருந்தோம். நான் வந்து அட்வான்ஸ் வந்து ரூ. 1000 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ரூ. 500 ரூமு, ரூ. 500 வந்து அட்வான்ஸ். இந்த மாரி ரூ. 1000 தான் மொத்தமே வந்து. ரூ. 500 வந்து சாவி குடுக்குறப்ப குடுத்துருவாங்க. அப்படியே நல்லா ஒரு தூக்கத்த போட்டுட்டு காலையில எந்திரிச்சு அழகா குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன். நல்லா தூக்கமும் நல்லா வந்தது. ஏன்னா, அங்கலாம் வந்து தூங்கி தான் கோவில்ல தூங்குறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் பரவால்ல என்ன பண்றது சிச்சுவேஷனுக்காக இங்க வந்து தூங்குற மாரி இருந்தது. பசங்க 2 பேரும் வந்து கட்டில்ல வந்து படுத்துட்டாங்க. நாங்க கீழ தான் வந்து படுத்திருந்தோம். நல்லா சரியான குளுரு, நல்லா குளுரு. காலையில போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆயிப்போச்சு. ஏன்னா, நாங்க சண்டே வந்து போனதால, செம்ம கூட்டம். நான் ஒரு 5 மணி நேரம் கியூல வந்து நின்னுருந்தோம் இல்லையா? அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நாங்க பிளானே மாத்துனது. லீவ் டைம்ல போனா இவ்ளோ கூட்டத்தில தான் மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. இந்த டைம் வந்து ஸ்கூல் ஒரு நாள் லீவ் போட்டு கூட போலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம். ஆனா வந்து எங்களால நம்பவே முடியல. நம்ம மலையனூருக்கு தான் வந்திருக்கோமா? அப்படின்ற மாரி ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் வந்து என்ன அப்படின்றத வந்து சொல்றேன். ரூம்ல இருந்து கோவிலுக்குள்ள வர்றப்பயே பார்த்தீங்கன்னா, நாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு வருவோம் இல்லையா? அப்பயே பார்த்தோம். எட்டி பார்த்தோம். கூட்டம் எவ்ளோ இருக்கு அப்படின்ற மாரி எட்டி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, கூட்டமே கிடையாது. போன டைம்
அவ்ளோ கூட்டம் இருந்ததா, சரி பொங்கல் கொடி எடுத்துட்டே போய் ஃபர்ஸ்ட்டு அம்மாகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டே வந்து பொங்கல் வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பொங்கல் வச்ச பிறகு மறுபடியும் போக முடியுதா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, கோவில் உள்ள வந்து டக்கு டக்குன்னு போய் வந்துட்டோம். ஏன்னா ஃப்ரீயா இருக்கு. அப்ப வந்து அது வீடியோலாம் எடுக்க முடியல. டக்குன்னு கோவிலுக்கு உள்ள போயிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. போயிட்டு வந்து பொங்கல் வைக்க வந்திருந்தோம். அதான் நெத்தியில வந்து போறப்பயே பார்த்தீங்கன்னா, பயங்கர பட்டையா இருந்தது. அப்ப பார்த்தாலே தெரியும் பொங்கல் வைக்கிற இடத்துலயே வந்து கூட்டம் கிடையாது. போன டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய கூட்டமா இருந்தது. நாங்க பொங்கல் வைக்க போனதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருன்றதால குளிச்சுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆயிப்போச்சு. எல்லாம் ஒண்ணா போறதுக்கு. ஒரு 8:30 மணிக்கு மேல தான் வந்து பொங்கல் வைக்க போயிருந்தோம். இந்த டைம் நாங்க வந்து ரூம்லயே குளிச்சுட்டு ஒரு 5:30, 6 மணிக்குள்ள வந்து நாங்க பொங்கல் வைக்க வந்துட்டோம். சாமியுமே வந்து பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். இப்ப நாங்க யோசிச்சுட்டு தான் வந்து பொங்கல் வைக்கிறோம். சாமி வந்து மறுபடியும் வந்து பொங்கல் வச்சுட்டு போய் பார்க்க முடியுதா என்னன்னு தெரியல. கூட்டம் எல்லாம் வந்துரும் அப்படின்ற மாரி தான் பொங்கல் வச்சுட்டே இருந்தோம். இந்த மலையனூர பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா, அந்த தண்ணி புடிக்கிற அந்த பொங்கல் வைக்கிற இடம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்மெல். அவங்க பெருக்கி பெருக்கி கிளீனா வச்சிருக்காங்க. இருந்தாலுமே மக்கள் போறாங்க இல்லையா? அங்கங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே எச்சி துப்பி, யூரின் போய் அப்படியே பார்த்தீங்கன்னா, என்னால தண்ணியே புடிக்க முடியல. பயங்கர ஸ்மெல். எப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இருந்தது. பொங்கல் வைக்கிற இடம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, சாக்கடை இருக்கா என்னன்னு தெரியல. பயங்கர ஸ்மெல். அதால ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு லாஸ்ட்டா ஒரு இடம் கிடைச்சது. அங்க வந்து பொங்கல் வச்சிருந்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, பொங்கலுமே வந்து சீக்கிரமா வந்து பொங்கிடுச்சு. அரிசி போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரிசி கடையில வாங்கிட்டு வந்தா, அது வேகறதுக்கு டைம் ஆயிப்போச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நல்லா சீக்கிரமாவே வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சுது. எங்க ஓரவத்தையும் நானும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருந்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அடுப்பு எல்லாமே நல்லாருக்கு. ஒரு மாரி அந்த இருக்கும் இல்லையா? குண்டா வைக்கிறதுக்கு, அது எல்லாமே உடைஞ்சு போயிருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, தேடி தேடி புடிச்சு அங்க ஒரு ஆளு, இங்க ஒரு ஆளுன்ட்டு அப்படின்ற மாரி பொங்கல் வச்சிருந்தோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் தவலையே வந்து மாத்திட்டேன். பித்தளையால போன டைம் எடுத்துட்டு வந்து பெரிய தவலையா இருக்கு. அது பொங்கி எடுத்துட்டு போனாலும் வந்து சாப்பிட மாட்றாங்கன்றதுனால, நான் வந்து சில்வர்ல வந்து மாத்திட்டேன். அது இல்லாம லைன்ல போய் அவ்ளோ நேரம் வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்றதால கூட வந்து மாத்திட்டேன். அதுக்கு தகுந்த மாரி சில்வர்ல வந்து தவளையுமே வந்து மாத்திட்டேன். எங்க ஓரவத்தி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன தவளை. என்னத விட ரொம்ப சின்ன தவளைன்றதுனால, கல்லு ஒண்ணு வச்சு அது மேல தான் வந்து வச்சிருக்காங்க. பொங்கல் வைக்கிற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கூட்டமே இல்ல. ஒரு 3 பேரே, 4 பேரே தான் பொங்கல் வச்சிருந்தோம். இப்ப தான் வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சது. இங்க வந்து ஆடு, கோழி வந்து ஏதோ காது குத்துக்கு வந்து வெட்ட போறாங்க போல இருக்கு. அதுக்காக இப்ப தட்டு வரிசையோட வருவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து செஞ்சுட்டுருக்காங்க. எங்க வீட்ல இன்னும் வந்து நாங்க ஒரு ஒரு விசேஷம் வந்து பண்ணாமலே இருக்கோம். காது குத்துற விசேஷம் இன்னும் பண்ணவே இல்ல. எங்க ஓரவத்தியோட பையன் வந்து 12த் அடுத்த வருஷம் போறான். இன்னும் நாங்க காது குத்தாமலே வச்சிருக்கோம். எங்க மடியில இதுக்கப்புறம் உட்கார வச்சு காது குத்த போறோம்ன்னு தெரியல. ஒரு ஒரு டைமே வந்து குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்போம். ஒரு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சரி குத்தலாம் அப்படின்ற மாரி கொரோனா வந்து போச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பசங்க வந்து பெருசாயிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க குத்த போறோம்? சும்மா வந்து யாருக்கும் சொல்லாம வந்து கோயில்ல வந்து குத்திட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பசங்க வேற பெருசாவுறாங்க. காது குத்துறதுக்கு வந்து கூச்சப்படுவாங்க. அஸ்வினுமே வந்து 9த் வந்து போப்போறான் அடுத்த வருஷம்லாம். அதனாலேயே வந்து விசேஷம் பண்றதுனாலே கொஞ்சம் பயமா இருக்கு எல்லாருக்கும். போய் சொல்லணும், அதுக்கப்புறம் எடுத்து கட்டி செய்யணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பயமா இருக்கு. யாருக்குமே வந்து சொல்லாம அப்படியே சிம்பிளா வந்து கோயில்ல வந்து காது குத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாரி பிளான்ல தான் இருக்கோம். பொங்கல்லாம் வந்து சீக்கிரமா வச்சு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து சரி சுத்தி பார்க்கலாம். ஒரு ஒரு டைம் வந்து அங்க ஏன்னா பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்க. ஒண்ணு ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. தங்குற வீடு இதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ஆனா எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணாமலே இருக்கு. வந்தோம் சீக்கிரம் வந்து ஓடணும் அப்படின்ற மாரிலாம் இருக்கக்கூடாது. சரி சுத்தி சுத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குலதெய்வ கோயிலுக்கு வந்து வரோம். பக்கமா இருந்ததுன்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அடிக்கடி வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இருந்தாலும் என்ன பண்றது? முன்ன மாரிலாம் கிடையாது. இப்ப மலையனூர் வந்து ரொம்ப மாறிப்போச்சு. கூட்டமாவே இருக்குன்றதுனாலே, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்களால வந்து வர முடியுது. எப்பயாச்சும் நடுவுல வந்து போயிட்டு வரணும்னு நெனைப்போம். அது நெனைக்கிறதோட சரி, அடுத்தது வந்து போக முடியல. தை மாசம் மட்டும் தான் அம்மா வந்து கூப்பிடுற மாரி தான் இருக்கு. இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மலையனூர் உள்ள சாமி அம்மா வந்து பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கோம். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நேரம் நின்னு நின்னு கீழ தரையில தான் வந்து உட்காந்து உட்காந்து போயிட்டுருந்தோம் பார்த்துருப்பீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த சேர் மாரி உட்காரத்துலாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஆனா கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரைட்டா வந்து சாமிய தான் வந்து போய் பார்க்க போயிருந்தோம். ஏன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை கூட்டமா இருக்கும் எப்படின்னு வந்து நெனச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டமே இல்ல. இல்ல இதுக்கப்புறம் தான் வரப்போறாங்களா என்னன்னு எனக்கும் தெரியல. ஒருவேள லீவ் இல்ல அப்படின்றதுனால என்னன்னு தெரியல. போன டைம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சாமி பார்த்துருந்தோம். அவ்ளோ கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மணி நேரம் வந்து லைன்ல நின்னுருந்தோம். இந்த டைம் வந்து காலையிலயும் சாமி பார்த்துட்டு தான் போய் பொங்கல் வச்சிருந்தோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா இங்கருந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன சுத்தி சுத்தி போறது தான். அழகா போய் சாமி கிட்ட தான் போய் நின்னு, ரொம்ப திருப்தியா வந்து சாமி கும்பிட்டுட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க 6 மணி நேரம் வந்து லைன்ல நின்னு இருந்தீங்க. இந்த டைம் வந்து என்ன ஃப்ரீயா பாருங்க அப்படின்ற மாரி அம்மா வந்து காமிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவ்ளோ ஃப்ரீயா இருந்தது எங்களுக்கு. காலையில பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5:30 மணிக்கு சாமி பார்க்க போயிருந்தோம். அப்ப வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நின்னு பார்த்துட்டோம். இங்கலாம் வந்து
வந்து லைன் கொஞ்சம் ஒரு கடகடன்னு போன மாரி தான் இருந்தது. ரொம்ப நேரம் நிக்கல. கொஞ்சம் நான் போன மாரி தான் இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்துட்டேன், பொங்கல் வச்சுட்டு வரப்ப பார்க்குறோம், அவ்ளோ கூட்டம். நாங்க ஊஞ்சல் ஆடுது இல்லையா சாமி, அங்கேயே தான் நின்னு "இப்ப கூட்டம் இருக்கா, எட்டி போய் பார்த்துட்டு வாடா அஸ்வின்" தான் சொல்லியிருந்தோம். பார்த்தோனே, "அம்மா கூட்டமே இல்லம்மா, வாம்மா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாங்க. இதுதான் சர்ப்ரைஸ். ஏன்னா வந்து நாங்க எத்தனையோ வருஷம் வந்திருக்கோம். ஒரு சில வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலே பொங்கல் வச்சு படைச்சிட்டுலாம் வந்து போயிருக்கோம். அவ்ளோ கூட்டமா இருக்கும். ஆனா இந்த டைம் வந்து இவ்ளோ ஃப்ரீயா வந்து எங்களுக்கு இருக்கும்னு நாங்க நெனச்சு கூட பார்க்கல. அதுவுமே இல்ல சாமியுமே வந்து ரொம்ப நேரம் வந்து 2 டைம் வந்து பார்க்குற மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி அலங்காரம்லாம் பண்ணாம, அப்படியே அபிஷேகம் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2வது வாட்டி போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, வெள்ளி அலங்காரத்துல ரொம்ப அழகா இருந்தாங்க அம்மா. ரொம்ப நேரம் வந்து சாமிய பார்க்குற மாரி இருந்தது. எல்லார் மூஞ்சிலயும் வந்து டவுசன் வாட்ஸ் பல்ப் எரியிற மாரி தான் இருந்தது. 2 டைம் சாமி பார்த்துட்டோம், ஃப்ரீயா பார்த்துட்டோம், ரொம்ப நேரம் பார்த்தோம் அப்படின்ற மாரி தான் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம சாமி பார்த்துட்டு வரப்ப அந்த கோவில் பிரசாதம் வந்து குடுப்பாங்க இல்லையா? கடலையா இருக்கட்டும், சர்க்கரை பொங்கல் இந்த மாரி வெண்பொங்கல்லாம் குடுப்பாங்க. அது மாரி எப்பயுமே வந்து குடுத்து நாங்க வாங்குனது கிடையாது. இந்த டைம் வந்து காலையிலே வந்து பிரசாதமும் கிடைச்சது. யாரோ வந்து லட்டுலாம் வந்து குடுத்துருந்தாங்க. அழகா வந்து வாங்கிட்டு சாமியெல்லாம் வந்து சுத்திட்டு வந்து, சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்றதுக்காக உட்காந்துட்டு இருந்தோம். போன டைம் வந்து அன்னதானம் சாப்பிட்டோம். மதியத்துக்கு மேல ஒரு 12 மணிக்கு மேல சாமி பார்த்துட்டு வந்ததால, கோவில்லயே அன்னதானம் போடுவாங்க இல்லையா? டோக்கன் குடுத்து அந்த மாரி வந்து சாப்ட்டுருந்தோம். இந்த டைம் வந்து நாங்க தான் சீக்கிரமா வந்து முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு வந்து அ அவ்வளோ நேரம்லாம் ஆகல. கடகடன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுது. நாங்க டக்குனு வந்து அங்க போகணும் அப்படின்ற மாரியும் தோணல. சரி சுத்தி பார்ப்போம் கொஞ்ச நேரம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரோம். பொறுமையா போலாம். எதுக்கு வந்தோம், ஓடணும் அப்படின்ற மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பொறுமையா தான் எல்லாமே பொங்கல் வச்சுட்டு கூட பார்த்தீங்கன்னா, நாங்க உடனே வந்து கிளம்பி வரல அங்கருந்து. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு, எங்க நாத்தனார் வந்து மாவிளக்குலாம் போட்டிருந்தாங்க. அப்படியே உட்காந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். இப்ப மாசி மாசம் அந்த மயான கொள்ள வரப்போகுது இல்லையா? அதனால தேர் செய்யறதுக்காக அந்த பனை மரங்கள்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இந்த வேலை செய்யறதுக்காக தான் நாங்க வந்து நைட்டு படுக்க போற இடத்துல வந்து வேலை செய்ய போறாங்க. நீங்க அங்கருந்து கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க நிக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்ல தான் படுக்கிறதுக்காக இடம் புடிச்சு நெறைய பேர் படுத்திருந்தாங்க. இடமே வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதனால வந்து அங்கருந்து கிளம்பி ரூம் பார்க்குற மாரி ஆயிப்போச்சு. சரி கோவில்ல எப்பவுமே வந்து வளையல் போடுறது ரொம்ப நல்லதுன்றதால, இங்க வளையலுமே வந்து நெறைய பேர் வந்து விக்கிறாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கு. இந்த சைட்லாம் அந்த ஊர் சைட்லாம் கிடைக்காத மாரி நல்லாயிருக்கு. ஒரு மாரி கொத்து வளையலு, ஒரு மாரி கொத்து வளையல் டிசைனு அப்படி மாரி இருந்தது. அதனால இந்த பாட்டிக்கிட்ட வந்து எங்க நாத்தனார் தான் வளையல் போட்டு விட்டாங்க. எங்க ஓரவத்தி கைக்கு வந்து சைஸ் வந்து கிடைக்கல. இன்னொரு இடத்துல பார்த்தோம். அங்கேயுமே வந்து சைஸ் வந்து கிடைக்கலன்றதால நானும் எங்க நாத்தனார் மருமகளுக்கு எங்களுக்கு மட்டும் வளையல் வாங்கி அங்கருந்து கிளம்பி வந்தவுடனே எனக்கு இங்க வந்தவுடனே இங்க இது வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நெறைய பேர் போன டைம் வந்து சொல்லியிருந்தீங்க. பாம்புலாம் வருதுன்னோனே இந்த கருடான் கிழங்கு வந்து வாங்கி மாட்டுங்கக்கான்னு நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இத வாங்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு பார்த்துட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி வந்து வித்துருந்தாங்க. சரி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். ஒரு ஒரு கிழங்கு சைஸ பொறுத்து விலைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து கட் அண்ட் ரைட்டா அந்த கிழங்கோட ஒரு ரூ. 10 கூட கம்மி பண்ணாம இந்த விலை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கிழங்கு வந்து ரூ. 40 இன்னும் குட்டியா எடுத்தா ரூ. 30 சொல்லியிருந்தாங்க. நான் 1 வாங்கிக்கிட்டேன். எங்க ஓரவத்தி 1 2 பேரும் 2 வாங்கிட்டோம். நாங்க அந்த பெரிய ஆயா வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டே எப்படி காலைல போன டைம் இங்கேயும் தான் செம்ம கூட்டமா இருந்ததுனால, நைட்டே வந்து ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். இந்த டைம் வந்து இங்கேயும் ஃப்ரீயா இருந்ததால பார்த்தீங்கன்னா, எல்லாமே 2 ரவுண்டு அடி அப்படின்ற மாரி தான் 2 ரவுண்டு வந்து அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு நேரா நின்னு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்திருந்தோம். அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு இந்த டைம் ரூம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வைக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. போன டைம் இந்த வெத்தல பாக்கு வாழைப்பழம் வாங்குவோம் இல்லையா? அர்ச்சனை தட்டு, அங்க தான் வந்து பேக்ல பார்த்துக்குங்க அப்படின்ற மாரி வச்சுட்டு, மூடி வச்சுட்டு போயிருந்தோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நல்லாவே இருந்தது. ரூமுக்கு வந்தும் பார்த்தீங்கன்னா, நாங்க உடனே வந்து கிளம்பவே இல்ல. நைட்டு மீந்த சப்பாத்திலாம் கொஞ்சம் காலையில சாப்பிடணும் இல்லையா? நைட்டு மீந்த சப்பாத்திலாம் கொஞ்சம் இருந்தது. அந்த சப்பாத்திலாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இந்த மாரிலாம் ரூம் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா, நாங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து நெறைய பிளான் பண்ணி அதெல்லாம் செஞ்சிருப்போம். எங்களுக்கே இது வந்து திடீர் பிளான் தானே ரூம் வந்து கிடைச்சது. காலை சாப்பாடு வந்து ஏதாவது வந்து கூழ் குடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தான் நாங்க சாப்பாடுலாம் எதுவும் எடுத்துட்டு வரல. நைட்டுக்கு சப்பாத்தி மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம். காலையில ஒரு 4, 5 சப்பாத்தி தான் மீந்தது. அது பசங்க மட்டும் சாப்பிட்டுட்டு, நாங்க போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாரி அங்கருந்து கிளம்பி வந்தாச்சு. ரூம்லயே வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசின்ட்டு தான் அதுக்கப்புறம் தான் கிளம்பியிருந்தோம். அங்கருந்து கிளம்பவே ஒரு 11 ஆயிடுச்சு. சரி கருவாடுலாம் எப்பவுமே இங்கருந்து போறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாச்சும் கருவாடு வந்து வாங்கிட்டு போவோம். ஆனா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வாங்குற ரேட்டு தான் அங்கேயும் இருக்கு. அதுக்கு ஏன் இங்கருந்து வாங்கிட்டு போவானே அப்படின்னு சொல்லிட்டு விலை மட்டும் கேட்டு வந்திருந்தோம். போன டைம் ரூ. 70 ரூ. 80 அப்படி வித்ததுலாம் அந்த டைம் ரூ. 100க்கு மேல. அதனால சரி எதுவும் வாங்கல. இந்த டைம் வந்து நாங்க எந்த டைமுமே அந்த கருவாடு வாங்காம வந்தது கிடையாது. இந்த டைம் தான் எதுவுமே வாங்காம விலை மட்டும் கேட்டுட்டு வந்தோம். போன டைம் வாங்குன சென்னாகுனிலாம் இன்னுமே வச்சிருக்கேன். கருவாடுலாம் காலி பண்ணிட்டேன். ஆனா சென்னாகுனி மட்டும் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன். கருவாடு எதுவுமே வாங்கல. அப்புறம் இத கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 11 ஆயிடுச்சா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கடையில போய் உட்காந்தோம்.
அங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சாப்பாடு நான் இதுவரைக்கும் அந்த ஹோட்டலுக்கே வந்து போக்கூடாதுன்னு வந்து நினச்சுக்கிட்டேன். அந்த மாரி மாவு வேகாம இட்லி வந்து சாப்பிட்டுட்டு, பஸ்ஸுக்கு வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் மணி ஒரு 1 மணி தான் இருக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோனே இவங்க நேத்து நைட்லேருந்து இவங்க இருக்காங்களே, சாப்பாடுலாம் நெறையா போட்டு தான் போயிருந்தேன். இருந்தாலும் வரப்ப பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். வந்ததும் பிஸ்கெட்ட போட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் அந்த வருஷம் தை மாதம் எங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த பயணம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மன நிறைவா இருந்தது. எல்லார்கிட்டயும் கோவிலுக்கு போனோம். கூட்டமே இல்ல. 2 டைம் சாமி பார்த்தோம். அவ்ளோ ஃப்ரீயா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்படிதான் எங்களோட பயணம் வந்து இந்த டைம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இன்னைக்கே எங்க ஓரவத்தியோட பெரிய பையனுக்கு பிருத்திவிக்கு வந்து பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிருத்திவிராஜ். எப்பவும் ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. நீங்களுமே வந்து வாழ்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்ன சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.